வணக்கம். மார்க்கெட் டைம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு முக்கியமான டாபிக். அதாவது என்னன்னா, ஒரு மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகக்கூடிய இடம் இருக்கு இல்லையா? ஸோ அது வந்து ஒரு சப்போர்ட்டா இருக்கும். இண்டெக்ஸில் நம்ம அதே மாதிரி ஃபியூச்சரில் சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட் இருக்கும். ஸோ அந்த சப்போர்ட்ல இருந்து மார்க்கெட் ஃபைனலாக சப்போர்ட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லி நம்மளோட டைம் வேல்யூ வச்சு நம்ம வந்துட்டு கால்குலேஷன் பண்ண முடியும். ஸோ அது எப்படி அப்படிங்கிற விஷயத்த இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். வீடியோ முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய நண்பர்கள் வந்துட்டு வீடியோ பார்க்குற எல்லா நண்பர்களுக்கும் எனக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள். லைக் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக வருது. ஏன்னா நம்ம கொடுக்குற கண்டென்ட் வந்துட்டு ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டாக தான் இருக்கும். நான் உங்களுக்கு கொடுக்குற ஒரு மேட்ரு நான் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த விஷயம் வந்து நான் வந்துட்டு லைவாக ட்ரேட் பண்ணி நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை தான் இதில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதில் கொடுக்குறேன். ஸோ உங்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது எனக்கு முழுமையாக இருந்தால் தான் எனக்கு அடுத்தடுத்து இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் ஏற்படும். ஸோ அதனால் உங்களுடைய லைக் அப்படிங்கிறத தாராளமாக பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸ் அப்படிங்கிறதையும் தாராளமாக கேளுங்க. ஓகேவா? ரெண்டாவது, இதில் இந்த டாபிக்கில் நான் ஃபுல்லாகவே எல்லாமே கவர் பண்ணிடுவேன். ஒரு விஷயம் நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னா அதை எப்படி நீங்கள் கால்குலேஷன் பண்ணணும், எப்படி நீங்கள் இதை பார்க்கணும் அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ ஃபர்தராக வேறு ஏதாவது நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறீங்கன்னா அதையும் நீங்கள் இதில் கம்பைன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலோட டிஸ்க்ளைமரை முழுமையாக ரீட் பண்ணிக்கோங்க. இங்கே நம்ம கொடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் வந்து ஒரு பை செல் ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்காதீங்க. நீங்கள் வந்து ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்தராக மார்க்கெட்டை நீங்கள் ஓனாக அனலைஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா நல்ல ஒரு மார்க்கெட் எக்ஸ்பர்ட்டிட்ட கேட்டுட்டு நீங்கள் வந்துட்டு ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே. நம்ம ஆப்ஷன் இந்த இன்ட்ரின்சிக் வேல்யூ, ஸோ எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ, ஸோ டைம் வேல்யூ, ஸோ இந்த மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன், ஸோ இதை பற்றின ஒரு கோர்ஸ். நீங்கள் இந்த கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கால் பண்ண வேண்டாம், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே. ஃபஸ்ட்டு வந்துட்டு இதுக்கு முந்தின நாள், சரியா? ஸோ கடந்த ட்ரேடிங் செஷன் வச்சு நம்ம சொல்லுவோம். நேத்திக்கு நம்ம வந்து எடுத்துக்கிடுவோம் அதை வந்துட்டு. ஓகேவா? ஸோ ப்ரீவியஸ் டே அப்படிங்கிற, ஏன்னா அடுத்த ட்ரேடிங் டே இது வந்து நமக்கு வந்துட்டு நாளைக்கு தான் நம்ம ட்ரேடிங் டே இல்லையா? ஸோ அப்படிங்கும்போது ஏப்ரல் 30க்கு அப்புறம் நமக்கு வந்துட்டு அடுத்து வந்து அடுத்த டே இது வந்து நமக்கு நாளைக்கு தான். அப்படிங்கும்போது நம்ம அதை வச்சு நம்ம வந்து உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? சரி, இப்போ நம்மளுடைய ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன இந்த ரிவர்சல் ஆகுது இல்லையா? ஸோ இந்த ரிவர்சல் ஆகிற இடத்த நம்மளுடைய டைம் வேல்யூ வச்சு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத முதல்ல வந்துட்டு பார்த்தோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நிஃப்டியில் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நமக்கு தெரியணும். அது நீங்கள் ஸ்பாட் சார்ட்டை அனலைஸ் பண்ணலாம், இல்லை அப்படின்னா ஃபியூச்சர் சார்ட் கூட நீங்கள் அனலைஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ எதை நீங்கள் அனலைஸ் பண்ணாலும் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த மெத்தடை நீங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஓகே. ஸோ நான் வந்துட்டு ஸ்பாட் சார்ட்டை வச்சு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ மார்க்கெட் வந்துட்டு எந்தெந்த இடத்துல இருந்து ஒரு பெரிய சப்போர்ட் எடுத்திருக்கு, ஸோ எதில் வந்துட்டு ஒரு மார்க்கெட் வந்துட்டு ஃபாலிங் நடந்திருக்கு இப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு ஒரு ½ அன் ஹவர் டைம் ஃப்ரேம் நீங்கள் எடுத்தீங்கனாலே ஓகேவா? ஸோ இதில் என்ன பண்ணுங்கன்னா, மார்க்கெட் எந்தெந்த இடத்துலலாம் இதுக்கு ப்ரீவியஸ், இப்போ இந்த இடம் வந்துட்டு இதுக்கு நேற்றுக்கு ப்ரீவியஸாக ட்ரேட் நடந்த இடம். அப்போ இதுக்கு முன்னாடி இங்கே இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்குது இல்லையா? ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சப்போர்ட்டையோ ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு. ஓகேவா? நிஃப்டியில் ஒரு 4 லைன் 5 லைன் போட்டு வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி, இதில் வந்து ஒரு பெரிய சப்போர்ட் இருக்குது. ஓகேவா? இந்த சப்போர்ட்டை நான் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ மார்க்கெட் இதுலேருந்து சப்போர்ட் எடுத்துருக்கு. ஒரு 2 நாள் மார்க்கெட் மேலே தான் ட்ராவல் ஆகிருக்கு. ஓகேவா? சரி, அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய லெவல்ஸ் வந்து இது. ஓகே. ஸோ பெரிய லெவலில் போனது வந்து இதுதான். ஓகேவா? சரி, இன்கேஸ் மார்க்கெட் மேலே போனால் அப்போ நம்மளுடைய ப்ரீவியஸ் இருக்கக்கூடிய ஒரு 2 லைன் எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இது இங்கே வந்து மார்க்கெட் ஒரு ஃபாலிங் நடந்திருக்கு அதனால. ஓகே. ஸோ அடுத்து வந்துட்டு நெக்ஸ்ட் இது. இப்போ நமக்கு இதுக்கு ப்ரீவியஸில் மார்க்கெட் என்ன நடந்திருக்கு, 5 மினிட் டைம் ஃப்ரேம். நம்ம இன்ட்ராடே நார்மலாக 5 மினிட் யூஸ் பண்ணுவோம். ஸோ 5 மினிட் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துட்டு 23,825. ஓகேவா? ஸோ இந்த இடம் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்காக வந்துட்டு சப்போர்ட் எடுத்திருக்கு மார்க்கெட். ஸோ இந்த இடம் சப்போர்ட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லி நம்ம வந்துட்டு ஆப்ஷன் ப்ரீமியம் இதில் டைம் வேல்யூ வச்சு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே. நல்லா பார்த்துக்கோங்க. ஸ்பாட் வந்துட்டு எங்கே நமக்கு ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு அப்படின்னா ஒரு காமனாக ஒரு 23,800 அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஸோ 23,825 இருக்குது. ஸோ அதை தாண்டி லோவாக கீழே வந்திருக்கு. ஸோ இருந்தாலும் நம்ம வந்துட்டு
ஒரு ஆவரேஜா அது ட்ரேட் ஆன இடம் 23,800 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ 23,800ல ஸ்பாட்ல மார்க்கெட் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அப்போ நம்ம எப்படி அனலைஸ் பண்ணுவோம் அப்படின்னா, எக்ஸாக்டா வந்துட்டு 23,800ல நிக்கும்போது, நம்ம வந்துட்டு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ இந்த மணியோட கால், ஸோ புட்டு 2மே நம்ம எடுப்போம். ஓகே. ஸோ இப்போ நம்ம உங்களுக்கு ஒரு காமிச்சிட்டு தான் இதை வந்துட்டு எப்படி நீங்கள் பண்ணணும் அப்படின்ட்டு. ஓகே. ஸோ ஸ்பாட் வந்துட்டு 23,800ல நிக்கும்போது, ஒரு 200 பாயிண்ட் வந்துட்டு இந்த மணி கால் ஆப்ஷன் நம்ம எடுப்போம். ஓகேவா? ஸோ ஸ்பாட் வந்துட்டு எங்கே நிக்குது? எக்ஸாக்டா இந்த இடத்துல நிக்குது இல்லையா? 23,800ல தான் அது சப்போர்ட் எடுத்துக்கிட்டு ஸ்பாட் வந்து நிக்குது. அப்போ இங்கேருந்து ஒரு 200 பாயிண்ட் இந்த மணி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா 23,600 அப்படிங்கிற கால் எடுப்போம். ஓகேவா? ஸோ கால் என்ன ஹையில் இருக்குது அப்படின்னு பாருங்க. சரி, லோவில் என்ன லோவில் இருக்குன்னு பாருங்க. ஓகேவா? ஸோ இதோட லோ பார்த்தீங்க அப்படின்னா காமனாக ஒரு ஆவரேஜாக ஒரு 310 ரூபா அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிட்டோம். ஓகேவா? ஒரு 310 ரூபா அப்படிங்கிறத நம்ம ஆவரேஜாக எடுத்துக்கணும். அது லோ முன்னாடி பின்னாடி இருக்கும். ஸோ அது இல்லாமல் ஒரு ஆவரேஜாக ஒரு 310 ரூபா அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிடும். ஓகேவா? ஸோ இதோட லோ வந்துட்டு 310 ரூபா அப்படின்னு நமக்கு ஆயிருக்கு. ஸ்பாட் எங்கே நிற்கி? 23,800ல நிற்கி. ஓகேவா? ஸோ அதுலேருந்து 200 பாயிண்ட் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அப்போ 200 பாயிண்ட் மைனஸ் பண்ணிங்கன்னா அப்போ இதோட ஒரிஜினல் இதோட இன்ட்ரென்சிக் வேல்யூ எவ்வளோ இருக்கணும்? 200 இருக்கணும். ஓகேவா? ஸோ 200 இருக்க வேண்டிய ப்ரீமியமில் எவ்வளோ இருக்குது? 310 ரூபா இருக்குது. அப்போ பேலன்ஸ் இருக்கிற 110 ரூபா அப்படிங்கிறது என்னது? டைம் வேல்யூ. ஓகேவா? ஸோ அதான் டைம் வேல்யூ. அந்த 110 ரூபா அப்படிங்கிறது தான் எக்ஸாக்ட் டைம் வேல்யூ. ஸோ அந்த டைம் வேல்யூ நம்ம இங்கே போட்டுக்கலாம். 200 மைனஸ் பண்ணியிருக்கோம். அதாவது ப்ரீமியம் என்ன பண்ணியிருக்கோம்? 200 பாயிண்ட் வந்து இந்த மணி எடுத்திருக்கோம். ஸ்பாட் எங்கனைக்கு 23, அதாவது அட் த மணி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 23,800 அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம். ஸோ 23,600 அப்படிங்கிறத இந்த மணி கால் ஆப்ஷன் எடுத்திருக்கோம். அங்கே எவ்வளோ ப்ரீமியம் எவ்வளோ இருக்குது? ஆவரேஜாக அதில் 310 ரூபா அப்படிங்கிறது நம்ம அதோட ஆவரேஜ் ப்ரைஸ், அது லோவோட ஆவரேஜாக நம்ம வச்சு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ அங்கே பார்க்கும்போது அதுலேருந்து நம்ம வந்துட்டு டைம் வேல்யூ எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணோம்? அந்த ப்ரீமியமில் வந்துட்டு நம்ம எவ்வளோ ஸ்பாட்லேருந்து வந்திருக்கோம்னா 200 வந்திருக்கோம். ஸோ இப்போ 200 மைனஸ் பண்ணும்போது 110 ரூபா அப்படிங்கிறது டைம் வேல்யூ இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதே மாதிரி தான் இப்போ இதே சேம் வந்துட்டு கால் ஆப்ஷன் நம்ம பார்த்த மாதிரியே புட் ஆப்ஷன் பார்த்தோம். ஓகேவா? ஸோ புட் ஆப்ஷன் வந்துட்டு ஓகே. ஸோ புட் ஆப்ஷன் நடப்போம். ஸோ 23,800 அப்படிங்கிறது ஸ்பாட் அப்படின்னா 200 பாயிண்ட். ஓகேவா? ஸோ ப்ளஸ் பண்ணிங்கன்னா அப்போ வந்துட்டு 24 அப்படிங்கிற புட் ஆப்ஷன் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்கும். 24,000 அப்படிங்கிற புட்டோட ஸ்ட்ரைக் எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ புட்டு எங்கே நிற்குது அப்படிங்கிறத நம்ம காமனாக பார்ப்போம். ஸோ புட் ஆப்ஷன் இது எப்படி ஒரு லோவில் இருக்கோ அதே மாதிரி புட்டு ஒரு ஹையில் இருக்கும். ஓகேவா? சரி, இதோட நார்மலாக இருக்கக்கூடியது எவ்வளோ நம்ம பார்த்துக்கணும். எவ்வளோ ஹை போயிருக்குன்னு பார்த்துருங்க. 325 ரூபா போயிருக்கு. ஓகேவா? ஸோ இதுவும் நம்ம ஒரு 310 ரூபாய்க்கு நம்ம எடுத்துக்கணும். காமனாக ஒரு 310 ரூபாய்க்கு எடுத்துக்கணும். சாரி, 310 எடுத்தோம். இப்போ ஸ்பாட்லேருந்து எங்கே வந்திருக்கோம்? நம்ம கரெக்டாக 200 பாயிண்ட் வந்திருக்கோம். அப்போ இங்கே ஒரு 110, இங்கே ஒரு 110. ஓகேவா? ஸோ இப்போ 2 ப்ரீமியம்லையும் 110 ரூபா 110 ரூபா அப்படிங்கிறது டைம் வேல்யூ இருக்குது. கால் சைட்லையும் புட் சைட்லையும். ஸோ இதை நம்ம எங்கே கொண்டு போய் கொடுப்போம்? ஆக்சுவலாக காலில் இருக்கக்கூடிய 23,800 இந்த மணி காலாக இருந்தால் அப்போ 23,600 அப்படிங்கிறது வந்துட்டு புட் ஆப்ஷன் வந்து அவுட் ஆஃப் த மணியாக இருக்கும் இல்லையா? ஸோ அதை நம்ம எடுக்க போகிறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 24,000 அப்படிங்கிறது வந்து அவுட் ஆஃப் த மணியாக இந்த மணி புட் ஆப்ஷன் இருக்கும்போது அதில் அவுட் ஆஃப் த மணிங்கிறது கால் ஆப்ஷன் தான். ஓகேவா? ஸோ காலோட சார்ட் நம்ம இங்கே எடுத்துக்கணும். ரெண்டுலையும் பார்த்துட்டோம். 110 ரூபா அப்படிங்கிறது எக்ஸாக்ட் வந்துட்டு டைம் வேல்யூ இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த 110 ரூபா நம்ம எங்கே கொடுக்க போகிறோம்? கால் சைடில் 24,000 அப்படிங்கிற கால் சைடில் நம்ம கொடுக்க போகிறோம். 110 ரூபாய் கீழே கொடுத்துருக்கேன். அதே மாதிரி புட் சைடில் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ 23,800, அப்போ 23,600 அப்படிங்கிறது அவுட் ஆஃப் த மணி புட் ஆப்ஷன். ஓகேவா? ரைட். இங்கே 2 பக்கம் நம்ம வந்துட்டு லைனில் போட்டிருக்கோம். இங்கே என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். ஓகேவா? ஸோ இது எதுக்காக நம்ம வந்து அவுட் ஆஃப் இப்போ இந்த மணி அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐடிஎம்மில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடிஎம் ஆப்ஷனில் வந்துட்டு உங்களுக்கு வந்து டைம் வேல்யூ இருக்கும், இன்ட்ரென்சிக் வேல்யூ இருக்கும். ஸோ ஏடிஎம்லேயும் அதே மாதிரி தான் டைம் வேல்யூ இருக்கும், இன்ட்ரென்சிக் வேல்யூ இருக்கும். ஐடிஎம்மில் கொஞ்சம் டைம் வேல்யூ வந்துட்டு கம்மியாக இருக்கும், இன்ட்ரென்சிக் வேல்யூ வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் ஏடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரென்சிக் வேல்யூ கம்மியாக இருக்கும், டைம் வேல்யூ ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ கொஞ்சம் தான் இருக்கும். ஆனால் இந்த ஓடிஎம் ஆப்ஷனில் ஃபுல்லாக என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டைம் வேல்யூ தான் இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ப்ரீமியம் இருக்கு இல்லையா? இப்போ 110 ரூபா அந்த இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னா இந்த 110 ரூபா ஃபுல்லாகவே டைம் வேல்யூ தான். ஓகேவா? ஸோ இங்கே இன்ட்ரென்சிக் வேல்யூ கிடையாது. இன்ட்ரென்சிக் வேல்யூ என்னவாக இருக்கும்? 0வாக இருக்கும் ஓடிஎம்மில். அப்போ ஓடிஎம்மில் தான் செல்லர்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அங்கே வந்து இன்ட்ரென்சிக் வேல்யூ கிடையாது. மொமெண்டம் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட் வந்துட்டு பெரிய அளவில் அங்கே டெல்டா வேல்யூவும் கம்மியாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ நான் 200 பாயிண்ட் நீங்கள் தள்ளி போயிட்டீங்கன்னா அங்கே நார்மலாக எவ்வளோ இருக்கும் டெல்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30 விஷயம் இருக்கும்.
ஓகேவா? ஸோ ஸ்பாட் வந்துட்டு ஒரு 100 பாயிண்ட் மூவ் ஆனாலும் இது ரூ. 30 தான் சேஞ்சஸ் ஆகும். அப்போ ரூ. 110 அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ரூ. 140 அப்படிங்கிற மாரி இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த ஒரு இதுக்காக தான் என்ன பண்ணுவாங்கன்னா, செல்லர்குள்ள ஓடிஎம்ல அதிகமா ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஓடிஎம் தான் நம்மளுடைய அனலைஸ் பண்றதுக்கு நம்ம எடுத்திருக்கோம். ஓகேவா? ஸோ எப்பவுமே இந்த மணி பார்க்கறத விட ஓடிஎம்ல வந்துட்டு பார்க்குறோம் அப்படின்னா, ஓடிஎம் வந்துட்டு கொஞ்சம் நமக்கு என்னுடைய இதில ஓகேவா? ஸோ நீங்க எப்படி வேணாலும் நீங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். என்னுடைய இதில நான் வந்துட்டு எப்படி பார்க்குறேன்னா, ஒரு இந்த மணி அனலைஸ் பண்ணி அதை ஓடிஎம்மோட கம்பேர் பண்றேன். ஸோ ஓடிஎம்மோட கம்பேர் பண்ணும்போது அங்க இருக்கிற டைம் வேல்யூ எப்படி இருக்கு? டைம் வேல்யூக்கு மேல யார் இருக்காங்க? டைம் வேல்யூக்கு கீழ யார் இருக்காங்க? ஓகேவா? சிம்பிளான ஒரு விஷயம் தான். ஓகே. ஸோ இத ஃபர்தரா பாருங்க. இத நீங்க எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுனா, இப்ப நான் வந்துட்டு இதில VWAP நான் வந்து ட்ரா பண்றேன். ஓகேவா? ஸோ இது நெறைய நண்பர்கள் கேட்டாங்க. நல்லா பார்த்துக்கோங்க. VWAP அப்படிங்கிறது எங்க இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா எக்ஸாக்ட்டா ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு டூல் பாக்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ அதில ட்ரெண்ட் லைன் இருக்கும். செகண்ட் ஒன்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அதில ஃபுல்லா அந்த FIB ரீட்ரேஸ்மென்ட் இருக்கும். FIB ரீட்ரேஸ்மென்ட் இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அடுத்து வந்துட்டு இதில் பேட்டர்ன், அதாவது ஏபிசி பேட்டர்ன், ட்ரையாங்கிள் பேட்டர்ன் அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஃபோர்த்தில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக வந்துட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லாங் ஷார்ட்டு, அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கும். அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஆங்கர் VWAP அப்படின்ட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஆங்கர் VWAP என்ன வரும்னா, டிஃபால்ட்டாக இருக்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ அதில் நிறையா வீடியோக்களை நான் அதை காமிச்சிருக்கேன். இருந்தாலும் இப்போது இன்றைக்கும் நம்ம வந்து நிறையா பேர் புதுசாக வந்திருக்க சப்ஸ்கிரைபர் பண்ணவங்களாம் இதை எப்படி ஃபர்தராக தெரியல அப்படிங்கிறாங்க. சரியா? ஸோ இது அப்ளை டு டிஃபால்ட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். டிஃபால்ட் கொடுத்தோன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இது இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதில் அப்பர் பேண்ட்டு, லோவர் பேண்ட்லாம் இருக்கும். நமக்கு என்னவெல்லாம் வேணும் எதுவுமே தேவையில்ல. அங்கே போயிட்டு நீங்கள் இந்த இருக்கு இல்லையா? ஸோ லோவர் பேண்ட்டு, அப்பர் பேண்ட் இதெல்லாம் எடுத்து விட்ருங்க. அப்புறம் வந்துட்டு இந்த பேக்ரவுண்ட் எடுத்து விட்ருங்க. எடுத்து விட்டுட்டு இந்த VWAP உடைய ஸ்ட்ரென்த் இருக்கு இல்லையா? ஸோ இதை கொஞ்சம் நல்லா போல்ட் ஆக்கிக்கோங்க. முடிஞ்சு. ஸோ கலர் நீங்கள் என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ கலர் வந்துட்டு வேறு என்ன கலர்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, நான் வந்துட்டு ப்ளூ வச்சுருக்கேன். ஓகே. இல்லை க்ரீன் நம்ம யூஸ் பண்ணாலும் க்ரீன் யூஸ் பண்ணிக்கலாம். க்ரீன்னா கொஞ்சம் உங்களுக்கு பார்க்கும்போது நல்லா வந்துட்டு ஒரு டெப்த்தாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ இதில் இன்னும் கொஞ்சம் போல்ட்டாக கூட வச்சுக்கலாம் நம்ம. ஓகே, அவ்வளோதான். ஸோ VWAP வந்துட்டு நார்மலாக எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ இதில் ஆவரேஜாக நம்ம ஒரு 2 இடத்துலையும் ஒரு ட்ரேடிங் பார்த்தோம் இல்லையா? ஸோ இது கண்டினியூவாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல இருந்துட்டு சப்போர்ட் எடுத்த இந்த லைனில் சப்போர்ட் எடுத்தது வந்துட்டு இங்கே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எத்தனை மணிலேருந்துன்னு பாருங்கள், ஒரு 10:15. ஸோ 10, 11:15. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் வந்து மார்க்கெட் இந்த இடத்துல சஸ்டெயின் ஆகுது. ஓகேவா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு 10:15 இருந்துட்டு அது எந்த இடத்துல சஸ்டெயின் ஆகுதோ 10:15ன்னு இல்லை. ஸோ எந்த இடத்துல அது லோவில் ஃபஸ்ட்டு டச் பண்ணியிருக்கு, அப்புறம் கண்டினியூவாக அது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலயே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த இடத்துல வச்சுட்டு இந்த VWAP இப்படி எடுத்துகிட்டு நீங்கள் வந்துட்டு அந்த கேண்டிலில் பர்டிகுலராக எந்த கேண்டில் வேணுமோ எதில் வேணாலும் நீங்கள் வச்சு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதோடைய லோவை ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ எடுத்துகிட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஃபஸ்ட்டு டச் இங்கே நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ 10:15 நடந்திருக்கு. ஸோ அதில் வச்சுட்டு ஒரு கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஸோ நமக்கு என்ன 2 விஷயத்தில் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன்று இதில் நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருப்பேன். அதாவது ஃபஸ்ட்டு வால்யூம் பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்துட்டு அந்த இடத்துல வால்யூமோட அந்த லென்த்து பார்த்தீங்க அப்படின்னா மற்ற எல்லா இடத்துல இருக்க கூட வால்யூமோட லென்த் இந்த இடத்துல ரொம்ப கம்மியாகவே இருக்கும். அதே மாதிரி கால் சைட்லேயே பார்த்தாலும் அதே தான், புட் சைடில் பார்த்தீங்கனாலும் அதே தான். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஒன்று வந்துட்டு இந்த வால்யூம் வெயிட்டட் ஆவரேஜ் லைன் போட்டோம் இல்லையா? வால்யூம் VWAP லைன். ஸோ இதுக்கு மேலே ப்ரைஸ் இருக்கா அப்படின்னு பாருங்கள். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இதுக்கு கீழே ப்ரைஸ் இருக்கான்னு பாருங்கள். ஸ்பாட் இப்போ எங்கே நிற்கி கரெக்டாக 23,800 நிற்கி நம்ம என்ன பண்ணுறோம்னா OTM எடுத்து அனலைஸ் பண்ணுறோம். 200 பாயிண்ட் 23,800 அப்படிங்கிறது ஸ்பாட்டோட ப்ரைஸ். இப்போ ஸ்பாட் அங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எக்ஸாக்டாக இந்த இடத்துல நின்றுட்டு இருக்கு. நம்ம என்ன பண்ணுறோம்? 200 பாயிண்ட் கால் எடுத்துக்கிறோம். அது மாதிரி 200 பாயிண்ட் OTM புட் எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ மார்க்கெட் எங்கே போக போகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக கால் வந்துட்டு இந்த இடத்துல நின்று ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இல்லையா? ஓகே. ஸோ கால் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக அதில் சப்போர்ட் எடுக்கு. ஸ்பாட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எக்ஸாக்டாக இங்கே வந்து நமக்கு வந்துட்டு இதுலேயும் ஒரு லைன் இருக்குது நமக்கு. ஓகேவா? ஸோ நம்ம எப்படி இப்போ அந்த லைன் பார்த்தீங்க இல்லையா? ஸோ இதுலேயும் VWAP நீங்கள் எடுத்துக்கலாம். ரெண்டுத்துலேயுமே சேம் தான். ஸோ இந்த ஆன்கர்டு VWAP பார்த்தீங்க அப்படின்னா இதில் தான். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு டச்சிங் நடந்திருக்கு. ஸோ இதில் வச்சு ஒரு கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அப்போ எப்போ ஸ்பாட் வந்துட்டு நமக்கு இதில் சப்போர்ட் எடுக்கு அப்படின்னு நமக்கு தெரியுதோ அதே டைமில்
இங்கே நம்ம வந்துட்டு டைம் வேல்யூ வச்சுருக்கோம். ஸோ டைம் வேல்யூ என்ன கால்குலேஷன் நீங்கள் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். ஸோ டைம் வேல்யூவோட கால்குலேஷன் நீங்கள் பார்த்துருந்தீங்க. ஸோ இதை இப்படி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே. ஸோ இதை நீங்கள் ஃபர்தராக யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா இதையும் நீங்கள் கம்பைன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ டைம் வேல்யூ, இன்ட்ரின்சிக் வேல்யூ, ஸோ இதை நம்மளுடைய ரிவர்சலுக்கு நம்ம எப்படி யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்த இதில் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். ஸோ எப்படி நீங்கள் கால்குலேஷன் அப்படிங்கிறதையும் அதில் நான் சொல்லியிருக்கேன். ஓகே. ஸோ இப்போ இன்னொரு வீடியோ நாளைக்கு நம்ம பண்ணுவோம். அந்த வீடியோ கண்டிப்பாக வந்துட்டு மெம்பர்ஷிப்பில் தான் இருக்கும். ஸோ என்ன ரீசன் அப்படின்னா, ஸோ அது ஒரு வேல்யூபிள் கண்டென்ட். ஸோ இப்போ இது எப்படி நீங்கள் ஒரு சிங்கோட லோவில் ஹையில் இருந்துட்டு இதை நீங்கள் மார்க் பண்ணீங்களோ, இதையும் அப்புறம் வந்துட்டு இன்ட்ராடே மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது நம்ம ஓப்பனில் வச்சுட்டு நம்ம அனலைஸ் பண்ணிவிட்டு நம்ம அதை பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதை அதாவது இன்றைக்கி நம்ம பார்த்த விஷயம் வந்துட்டு அதில் நம்ம அதை அப்ளை பண்ணலாம். ஸோ அதையும் நீங்கள் கம்பைன் பண்ணி கால்குலேஷன் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு வந்துட்டு அக்யூரசி இருக்கும். ஓகேவா? ஸோ அதை கண்டிப்பாக வந்துட்டு நம்மளோட பெய்ட் மெம்பர்ஸ் குரூப்பில் மட்டும்தான் அந்த வீடியோ வந்துட்டு நான் பண்ணுவேன். ஸோ ஃபர்தராக இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸ், ஸோ கருத்து எதுவாக இருந்தாலும் எனக்கு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. லைக் அப்படிங்கிறது கண்டிப்பாக மறக்காமல், ஏன்னா இந்த வீடியோஸ் வந்து நிறைய பேருக்கு ரீச் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம கொடுக்குற எல்லா கண்டென்ட்டுமே வந்துட்டு மேக்ஸிமம் நாம் வந்துட்டு ட்ரேடிங் பண்ணி அதில் இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்களுக்கு நான் வந்துட்டு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. வீடியோ லைக் பண்ணி நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி ரெக்கமெண்ட் பண்ணுங்கள்.